ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டை போட்டு சாத்துன்னு சாத்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நடுவில் இருக்கிற போர்னாலையும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் அந்த நேவல் பிளாக்கேடை உருவாக்கி இருக்கிறதுனாலையும் க்ரூட் ஆயிலோட விலை அதிகமானதுனாலும் நம்மளோட மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 காரணம் இருக்குது. அது எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம லைவ் போயிருந்தோம். அண்ட் அந்த லைவ் போனதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைவ் போனதை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போட்டோம்னா அந்த 136 பேருக்கும் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினச்சேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 500 பேர் பக்கத்து அந்த லைவ் பார்த்தாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் அதை பார்க்க முடியுமா போச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் ஏன்டா லைவ் போகிறேன்னா சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் எவ்ரி சண்டே ஈவினிங் ஒரு 6லேருந்து 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிலாக்ஸாக இருக்கிற டைம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் வரலாம். அண்ட் அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்விகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக கேளுங்க. அண்ட் அதுக்கான ரிப்ளைவை நான் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வாரம் ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வந்துருக்கும் இல்லையா, அந்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை பார்த்தீங்கன்னா நான் லைவ் செஷன்லேயே கொடுக்குறேன். அண்ட் தவறாமல் பாருங்கள். அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா, நேற்று நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அமெரிக்கன் மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுது. ஆனால் நைட்டு ஒரு 9:30 மணிக்கு ஒரு அப்டேட் வருது. அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, க்ரூட் ஆயிலோட விலை $107 மேலே கிராஸ் ஆகுது. அமெரிக்கன் மார்க்கெட் 1% அளவுக்கு கிராஷ் ஆகுது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா விழுது. ஸோ அப்படி என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, டெஹரான் ஈரானோட தலைநகரத்தில் அவங்களோட ஏர் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். சில அன்மேனடு ஏரியல் வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே நுழைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஓகே, அமெரிக்காக்காரன் பேசுகிற மாதிரி பேசி அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனலில் எல்லா மார்க்கெட்டும் விழுது, கோல்டு ப்ரைஸஸ் விழுது, க்ரூட் ஆயில் ஜம்ப் ஆகுது. ஆனால் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளாரே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா தவறுதலாக ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் விழுந்த வேகத்தில் மறுபடியும் ரெக்கவர் ஆகுது. ஆனால் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகல. க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா $104 அளவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆகும்போது அப்படியே ஒரு மிகப்பெரிய கேப் டவுன். காரணம் என்னன்னா, நேற்று நைட் அமெரிக்கன் மார்க்கெட் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. அதாவது இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் சீஸ்ஃபயர் 10 நாள்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சீஸ்ஃபயரும் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், இந்த வாரத்துக்குள்ள முடிய போகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகும் ஈரானோட பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு ஒயிட் ஹவுஸ்க்கு வரப்போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விஷயம் என்னன்னா, பிரச்சனை பண்ணுறது லெபனான் கவர்மெண்ட் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய இஸ்புல்லா தான். இஸ்புல்லான்றது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை வச்சுட்டு ரவுடிசமும் பண்ணுறாங்க. அந்த ரவுடிசத்தை தான் பார்த்தீங்கன்னா கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஸோ அவங்க கலாட்டா பண்ணாமல் இருந்தால் தான் இந்த பிரச்சனை முடியும். பிரச்சனையே பண்ணாதவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பேசினா என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியல. ஆனால் மார்க்கெட்ஸ் இந்த பாசிட்டிவ் எடுத்துக்கிச்சு. அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் க்ரூட் ஆயில் $100 கீழே ஓப்பன் ஆச்சு. ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு ஈரான் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா 3 அப்டேட் வருது. அதாவது 3 சோஷியல் மீடியா போஸ்ட் வருது. அந்த 3 போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஈரான்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைமையில் குழப்பம் இருக்கு, அவங்களுக்கு யார் அடுத்த லீடர் ஆகும்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாரு. ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஏன்னா பிரசிடென்ட் சொல்றத மற்றவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் சொல்றது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்றாரு. பிரசிடென்ட் நாங்கள் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம்னு சொன்னா ஐஆர்ஜிசி அதெல்லாம் கிடையாது, சுப்ரீம் லீடர் தான் சொல்லணும்னு சொல்றாங்க. ஃபாரின் மினிஸ்டர் போன வாரம் வெள்ளிக்கிழமை இதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மசி திறக்கிறோன்னா எந்த முட்டாளாவது ஏதாவது ட்வீட் போட்டுருப்பான், அதெல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி சொல்றாங்க. ஸோ கிளியராக அவங்களுக்குள்ளார ஒரு யூனிட்டி இல்லைன்னு தெரிஞ்சது. அது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் சொல்லிட்டாரு. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஈரான் தரப்புலேருந்து 3 போஸ்ட் வருது. பிரசிடென்ட் கிட்ட இருந்து, ஐஆர்ஜிசி கிட்ட இருந்து, பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கிட்ட இருந்து. இவங்க 3 பேருமே ஒரே மாதிரி நாங்கள் எங்களோட சுப்ரீம் லீடரோட பேச்சை கேட்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட நலனுக்காக நாங்கள் பாடுபடுவோம், எங்களோட யூனிட்டி இரும்பை விட உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எதனால அவங்க பண்ணாங்கன்னா, ஈரானோட மக்கள் பார்த்தீங்கன்னா இவனுங்க என்ன இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, இவனுக்குள்ளாரே ஒத்துமில்ல, இந்த லட்சணத்துல எங்க போய் அமெரிக்காவை தோக்கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு மத்தியானம் அப்டேட் என்னன்னா, பாகிஸ்தானோட அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு போயிருக்காங்க. அது ஈரானோட கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க, பாகிஸ்தானோட அஃபிஷியல்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது
அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக, சீஸ்ஃபயரை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு மத்தியானம் ஒரு 3 மணிக்கே வந்து அப்டேட் வந்துடுச்சு. ஆனா ஈவினிங் ஒரு 5 மணிக்கு 4:30 மணி 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் என்னன்னா, ஈரான் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில நியூஸ் ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனா இன்னும் வந்து ஈரான் கிட்ட இருந்து அபிஷியலான அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல. அண்ட் அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட விலை $98.30 அளவு குறைஞ்சது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு 6:45 வந்து பாத்தீங்கன்னா $99 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு கரெக்ட் ஆனதுக்கு ஒரு காரணம். ஆனா ஒரு விஷயத்துல நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, என்னதான் க்ரூட் ஆயில் மறுபடியும் $100 கீழே வந்தாலும் நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ், அதாவது HSBC இருக்கட்டும், JP Morgan இருக்கட்டும், இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து இதுக்கு மேல பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த வருஷத்துல கொடுக்காது. காரணம் க்ரூட் ஆயிலோட விலை ஏறினதுனால, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தனால அவங்க கிட்ட பெரிய அளவில் ப்ராஃபிட் க்ரோத் இருக்காது, EPS க்ரோத் இருக்காதுன்னு சொல்றாங்க. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா HSBC இதை சொல்லிட்டாங்க, இந்தியா வந்து நாங்கள் டவுன் கிரேட் பண்றோம்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அதை நம்மளோட நியூஸ் வீடியோவில் சொல்லலை. காரணம் என்னன்னா, இந்த புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண இன்வெஸ்டர்ஸ் தான். என்ன, நமக்கு ஒரு நியூஸ் கிடைக்குதுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த நியூஸ் கிடைக்கும், அதுதான் வந்து விஷயம். ஆனா அடுத்த 6 மாசம் கழிச்சு என்ன நடக்கும், அடுத்த 1 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களாலேயே எதுவும் சொல்ல முடியாது. நாளைக்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னா, திங்கக்கிழமை நிப்டி வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால நான் நேற்று சொல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா JP Morgan இந்தியாவோட ரேட்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓவர் வெயிட்டா இருந்தது, இப்போ வந்து நியூட்ரல் ஆக்கியிருக்காங்க. அதாவது அதிகமான வெயிட்டேஜ் வந்து இந்தியன் கம்பெனிஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாங்கவும் வேணாம் விற்க வேணாம் அப்படியே இருங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிப்டிக்கு வந்து என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா, புல் கேஸ்ல நிப்டி வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 30,000 பாயிண்ட் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேஸ் கேஸ்ல, அதாவது பெருசா பிளஸ் இல்ல மைனஸ் இல்லன்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நிப்டி வந்து 27,000 பாயிண்ட் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பியர் கேஸ்ல, அதாவது பெரிய அளவு நெகட்டிவிட்டி இருந்தா 20,500 வரையும் நிப்டி போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காரணத்தினால நம்மளோட மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 2வது காரணம். 3வது காரணம் என்னன்னா, நேற்று இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய எல்லா ஐடி கம்பெனிஸும், அதாவது ட்ரெடிஷ்னலா இந்த ஐடி பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா தர்ம அடி வாங்கினாங்க. உதாரணத்துக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆக்சென்சர் 6%, கோக்னிசன்ட் 6%, இபேமெண்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 6% விழுறாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து 4%, ஒராக்கல் வந்து 6% விழுறாங்க. நம்மளோட OFS கிடையாது, இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஒராக்கல். ஸோ இந்த மாதிரி விழுறதுக்கு காரணம் என்னன்னா, ஆந்த்ரோபிக் வந்து புதுசாக வந்து ஒரு AI டூலை விட்டுருக்காங்க, மைத்தோஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மைத்தோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்னா, எவ்வளோ பெரிய சைபர் செக்யூரிட்டி லெவலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீச் பண்ணிட்டு உள்ளே போயிடும், இதனால மிகப்பெரிய டேட்டா செக்யூரிட்டி த்ரெட் வரும்னு சொல்லிட்டு பயப்படுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மைத்தோஸை பயன்படுத்தி மிகப்பெரிய டேட்டா பிரீச் நடக்காமலே காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே போகுது. அது வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு நல்லது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து இன்ஃபோசிஸோட Q4 நம்பர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பெரிய லெவலில் க்ரோத் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக எடுத்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து இன்ஃபோசிஸோட ADR 6-7% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. அண்ட் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 4.5% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் தான். நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் மாடல் அப்கிரேட் பண்ணலன்னா காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாசஸ் சந்திக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணும். இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அமெரிக்காவோட ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்காக்காரன் எவனுக்கு வேலையை கொடுக்க மாட்டேன்றான். ஆந்த்ரோபிக் வந்துச்சா, ஓகே பண்ணி வேலைக்கு தேவைன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. மெட்டா நம்மளோட ஃபேஸ்புக் இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாரையும் வேலைக்கு எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நடந்துச்சுன்னா என்னதான் AI வரட்டும், யாருமே வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட காசே இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்படி அவங்க மட்டும் சம்பாதிப்பாங்கன்ற அறிவு இல்லாமல் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் 1000 ரூபாய் தராங்களே, இதுக்கு மேலே மாதம் எல்லாருக்கும் ஒரு 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். நாங்கள் காசு கொடுத்துறோம், நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நிலம வந்துடும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 காரணங்கள் நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு கிராஷ் ஆனதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதாவது கலாட்டா நடந்துச்சுன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா மண்டே கேப் டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வித்துருக்கலாம். அண்ட் FII டேட்டா வந்துருச்சு. FIIs வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டில் 8,827 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIs வந்து பார்த்தீங்கன்னா 4,700 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் FIIஸோட இந்த செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடி செக்டாரில் தான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா ஐடி செக்டார் மட்டும் இன்னைக்கு 5% அளவு கிராஷ் ஆச்சு. அண்ட் மற்ற செக்டார்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ராடர் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்தது. லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும். அண்ட் அதர் செக்டார்ஸில் ஃபார்மா, ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது.
பேங்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே கம்மியாக விழுந்தது, 0.38% தான் விழுந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். பேங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெசிலியண்ட்டாக இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோல்டு ப்ரைஸஸ் வந்து $4700 கிராஸ் பண்ணுச்சு. அதான் ஈவினிங் 4:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்க்கு வந்து ஈரான் வராங்கன்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஈவன் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கூட ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு 24 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 15265, கிட்டத்தட்ட ஒரு $150 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 2,45,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $94.25 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டே இருக்கு. இது வந்து ஐடி கம்பெனிக்கு நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஐடி கம்பெனி அவங்களோட R&D பண்ணி புதுசாக ஏதாவது ப்ராடக்ட்டை உருவாக்காத வரையும் பெருசாக தேர மாட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய எல்லா ஐடி கம்பெனிகளும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இதை வந்து அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் பாகிஸ்தான் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டையை நிறுத்தாம நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எங்களுக்கே காசு நிறைய தேவைப்படுது, நான் உங்களுக்கு கடனா கொடுத்தல அந்த 3.4 பில்லியன் அதை திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. பாகிஸ்தான் அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதாவது பாகிஸ்தானோட ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி $16 பில்லியன் இருந்தது. இப்போ இந்த $3.5 பில்லியன் திருப்பி கொடுத்தா வெறும் $12 பில்லியன் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த அதர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $700 பில்லியன் அளவுக்கு இருக்கு. அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட ரீசெண்டாக பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இதை வச்சு நம்மளோட அடுத்த 11 மாதத்துக்கான இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்க பாகிஸ்தான். ஆனால் இங்கே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் சூப்பர்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது. அண்ட் இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. காரணம் என்னன்னா அவங்களோட MD அண்ட் CEO வாசுதேவனை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அதே பதவியில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு RBI அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதுதான் ரீசன். அதே MD அண்ட் CEO இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் போகும். புதுசாக யாராவது வந்தாங்கன்னா இல்லை நான் இதை மாற்றுறேன் அதை மாற்றுறேன்னு சொல்லிட்டு பேங்க்கோட அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆந்த்ரோபிக் மாதிரியான மைத்தோஸ் மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டை உருவாக்கினா கூட அதை நம்மளால சமாளிக்க முடியும். அண்ட் அதனால் வந்து என்னென்னா இதுக்கு மேலே பேங்க்ஸ் வந்து எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி கூட வேணால் வந்து டைப் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம். காரணம் என்னென்னா இதனால் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போனீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தான் வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்கன்னா எந்த கம்பெனி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் வேணாலும் ஸ்டேட் பேங்க்ல விற்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இருந்த மிகப்பெரிய ஒரு மோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். வாரி எனர்ஜிஸ் அப்புறம் பிரீமியர் எனர்ஜிஸோட ஷேர் ப்ரைஸ் 4% மேலே கிராஷ் ஆச்சு. காரணம் என்னன்னா நேற்று அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய சோலார் பேனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி ஒன்று போட போகிறோம், அது அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணி ஏற்றுமதி பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து நெகட்டிவான விஷயம். ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டேரிஃப் எல்லாம் செல்லாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தலையை பிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார் இல்லையா. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணார். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து அதாவது வாரி எனர்ஜிஸ் சரி பிரீமியர் எனர்ஜிஸும் சரி என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலே ப்ரொடக்ஷன் இருக்குங்க, நாங்கள் அங்கேருந்தே செல் பண்ணிப்போம், நாங்கள் இறக்குமதியும் ஏற்றுமதியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷார்ட்டாக ஒரு டிப் வந்தாலும் மறுபடியும் ஷேர் ப்ரைஸ் ரெக்கவர் ஆச்சு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லே சொல்லியிருந்தோம், நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலேயே போட்டிருந்தோம். அண்ட் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20% இயர் பேசிஸில் ஏறி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனோட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் IEX வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Q4 வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 1300 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 86% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் டிவிடெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹2 வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் விஷயம் தான். ஈவன் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் வால்யூம் கூட 17% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் என்னன்னா மார்க்கெட் கப்ளிங் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வந்துடும். அப்படி வந்தாங்கன்னா இவங்களோட மார்ஜின் அடிப்படும். இவங்களுக்கு வந்து போட்டியாக நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரியல் ரிஸ்க் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக விழும்.
விழுந்ததுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதனால் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ்க்கு இந்த மோனோபோலியோட ஸ்டேட்டஸ் வந்து கூடிய சீக்கிரமே போயிடும். ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது மோர்பி செராமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. செராமிக்னா இந்த டைல்ஸ் பண்ணுற கம்பெனி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஸை வந்து மறுபடியும் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்று குஜராத் கேஸ்க்கு வந்து இது பாசிட்டிவான விஷயம், பிஸ்னஸ் கிடைக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னமும் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றது இந்த மாதிரி அப்டேட்டில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்ராம்பூர் சினி வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இவங்க வந்து 650 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 650 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 450 கோடி வந்து ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூவாக கொடுக்க போகிறாங்க. செலக்டடாக சில இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் விற்க போகிறாங்க. அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 450 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா என்சிடி நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதாவது பாண்டு கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதன் மூலிமா 200 கோடி வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. இப்படி ரைஸ் பண்ணுற பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து லாக்டோ ஜிப்சம் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிலாக்டிக் ஆசிடை உற்பத்தி பண்ணக்கூடிய பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபெக்ஸ் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அது எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்கன்னா 2850 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 850 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணி 3080 கோடியாக இப்போ மாற்றிருக்காங்க. அண்ட் இந்த பிளான்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 80,000 டன் அளவுக்கு உற்பத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எத்தனால வந்து அதிகப்படுத்தும் போது பெட்ரோலில் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அதனால இவங்களோட ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பாருங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஒன்று நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வென்டோலின் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடச்சிச்சுன்னு சொல்லி பேசியிருந்தோம். அதை வந்து நம்ம நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிட்டிவான அப்டேட் என்னன்னா, கிரீஸில் வந்து ஃபார்மத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடைச்சிருக்கு. கிரீஸில் அவனுக்கு அப்ரூவல் கிடைச்சா இவனுக்கு என்னடா பாசிட்டிவான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்மத்தேன் தான் இந்த சிப்லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய கம்பெனி. அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் அவன் தான் இவனுக்கு வந்து மருந்து செஞ்சு கொடுக்குறான். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து சிப்லா வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும் போது சிப்லாக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து அவங்களோட Q4 நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1400 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 54 ரூபா பர் ஷேர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5400 கோடின்னு சொல்லியிருக்காங்க. போன குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2230 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருந்தாங்க. காரணம் என்னன்னா அந்த ஒன் டைம் லாஸ், அந்த F1 ஏதோ ஒரு ஆர்பிட்ரேஜ் பண்ணி அது கணக்கில் காட்டுன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆச்சுல, அதுதான். ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் NP வந்து 3.43லையும் நெட் NP வந்து 1.1%லும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் $99 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா ஒரு 150 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக காமிச்சிட்டு இருக்கு. மேற்கொண்டு ஏதாவது முக்கியமான அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் தெரிவிக்கிறேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்னா ஷார்ட்ஸ் ஃபார்மில் போடுறேன். அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.